Dolikas Diamond Mela at Sri Kumaran Thangamaligai. Bharat Institute of Higher Education and Research, Chennai. Admissions open for BTech, BSc Agri, BPharm, Nursing, Paramedical and Arts and Science courses. Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. தளபதி விஜய் ரசிகர்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்புல காத்துக்கிட்டு இருந்த கோட் திரைப்படத்தோட ட்ரெய்லர் அப்படின்றது இப்போ வெளியாயிருக்கு. பொதுவா ஒரு படத்தோட ட்ரெய்லர் வெளிவரும்போது படத்துல இருக்கக்கூடிய முக்கியமான சில விஷயங்கள்ல ட்ரெய்லர்ல இன்டைரக்டா சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த கோட் திரைப்படத்தோட ட்ரெய்லர்ல 1 இல்ல 2 இல்ல எக்கச்சக்கமான ஏராளமான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்றத அலசி ஆராய்ஞ்சு துவச்ச காய போட்டு இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ட்ரெய்லரோட ஆரம்பத்திலேயே தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு பயங்கரமான லீட் ஒன்னு கொடுக்கப்படுது. அந்த லீடை யார் கொடுக்கறா? நம்ம பிரசாந்த் அவர்கள் தான் கொடுக்குறாங்க. சோ பிரசாந்த் அவர்கள் விஜயை பத்தி பில்டப்பா பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு டைலாக் ரொம்ப உன்னிப்பா நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா அவர் சொல்றது உங்களை லீட் பண்ண போறது ஒரு புது லீடர் அப்படின்றத சொல்றாங்க. ஏன்னா இது படத்துல எந்த அளவுக்கு ஒன்றி போகுதோ இல்லையோ பொலிட்டிக்கல் ரீதியா பயங்கரமா ஒன்றி போகுது. ஏன்னா விஜய் அரசியலுக்கு வர போறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அடுத்தவர் உங்களை லீட் பண்ண போறது ஒரு புது லீடர் தான் அப்படின்றத ஃபேன்ஸ்க்கு குதூகலமா வைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த டைலாக் எழுதப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி தெரியுது. அதுக்கு அடுத்ததா சில விஷயங்கள் சொல்றாங்க. அப்ப 68 சக்சஸ்ஃபுல் இன்டர்நேஷனல் ஆபரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது 68. ஏன்னா தளபதி விஜய் அவர்கள் இதுவரைக்குமே 67 படங்கள் பண்ணிட்டாங்க. கோட்டோட சேர்த்தோம் அப்படின்னா 68 திரைப்படங்கள். சோ அததான் இன்டைரக்டா சொல்ற விதமா 68 சக்சஸ்ஃபுல் இன்டர்நேஷனல் ஆபரேஷன் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்தப்பையும் சரி, ஒவ்வொரு போஸ்டர் வரும்போதும் சரி, படத்துல 2 விஜய் இருக்காங்களா இல்ல 3 விஜய் இருக்காங்களா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் போயிட்டு இருந்துச்சு. சோ படத்துல இப்ப எத்தனை விஜய் இருக்காங்க அப்படின்றத ட்ரெய்லர்ல காட்டிட்டாங்க. அதாவது மொத்தம் 4 லுக்ல விஜய் அவர்கள் வராங்க. அதாவது ரொம்ப ஓல்டு லுக்ல வயசான நரைமுடிலாம் வச்சுட்டு வரக்கூடிய ஒரு லுக் ஒன்னு காட்டி இருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு மிடில் ஏஜ்ல லுக் இருக்கிற மாதிரி ஒரு 40ல இருந்து 45 வயசு இருக்கிற மாதிரியான ஒரு லுக் ஒன்னு காட்டி இருக்காங்க. ஒரு 24ல இருந்து 25 வயசு இருக்கக்கூடிய ஒரு லுக், அதுதான் அந்த பாட்டுல எல்லாம் பயங்கரமா ட்ரோல் ஆச்சு இல்லையா? சோ அந்த லுக்கை இன்னும் மெருகேத்தி காட்டி இருக்காங்க. இதுல எந்தவித குறையுமே கண்டுபிடிக்காத மாதிரி அந்த லுக்கை சூப்பராவே மெருகேத்தி இருக்காங்க. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாம இருக்கும்போது திடீர்னு ஒரு சின்ன பையன் லுக் ஒன்னு காட்டி இருக்காங்க. ஒரு 14 வயசுல இருந்து 15 வயசு இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் எப்படி இருந்தா இருக்குமோ அதே மாதிரியான ஒரு லுக்கை டிஏஜிங்ல சூப்பராவே கொடுத்திருக்காங்க. சோ இது ஃபேன்ஸ்க்கு பயங்கர ஒரு ட்ரீட்டா இருக்கும் அப்படின்றது எந்தவித சந்தேகமும் கிடையாது. அடுத்ததா ட்ரெய்லர்ல அடுத்தடுத்து சில ஷார்ட்ஸ் காட்டுறாங்க. அதுல விஜய் அவர்கள் ஒரு ட்ரெயின்ல இருந்து, அந்த ட்ரெயின் ஆக்சிடென்டான்னு தெரியல இல்ல பாம் பிளாஸ்டிங்கா அப்படின்னு தெரியல, அது பயங்கரமா வெடிச்சு நெருப்பு பிழம்பு கக்கிட்டு இருக்கும் போது அதுல ஒரு பேக்கோட விஜய் அவர்கள் தாவர மாதிரியான ஒரு சீன் ஒன்னு காட்டி இருக்காங்க. இதே சீனை இதுக்கு முன்னாடி ஒரு போஸ்டராவும் வெளியிட்டு இருந்தாங்க. அதுல அந்த ட்ரெயின்ல இருந்து ஒரு முக்கியமான ஒரு பொருளை ஒரு பேக்ல இருந்து எடுத்துட்டு போற மாதிரி தான் காட்டி இருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு ஷாட்ல இந்த ட்ரெயின் பிளாஸ்ட் அப்போ மோகன் அவர்கள் கீழே விழுந்த ஒரு கை கால்லாம் எரிஞ்ச மாதிரி காட்டுவாங்க. அப்போ கூட ஒரு டைலாக் ஒன்னு சொல்லுவாரு, நான் பட்ட இதே வேதனையை காந்தியும் அனுபவிக்கணும் அப்படின்னு. சோ படத்துல காந்தின்றத விஜய் அவர்களோட தான் மென்ஷன் பண்றாங்க. ஒருவேளை இந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் அப்படின்றது மோகன் அவர்கள் உள்ள இருக்கும் போது தான் நடந்திருக்கணும். சோ அவர்கிட்ட இருந்துதான் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு பொருளை விஜய் அவர்கள் எடுத்துட்டு போற மாதிரி இந்த சீனை காட்டியிருக்காங்க. அடுத்ததா நிறைய ஷார்ட்ஸ் காட்டும் போது விஜய் அவர்கள் படத்துல நிறைய ட்ரிங்க் பண்ற மாதிரி சில காட்சிகள்லாம் காட்டப்படுது. இதை பார்க்கும்போது நமக்கு இன்னொன்னு ஞாபகம் வருது அப்படின்ற மாதிரி இருக்கு. சோ விக்ரம் படத்துல கமல் அவர்கள் தான் கெட்டவன் அப்படின்னு காட்டுறதுக்காக குடிகார மாதிரி சில விஷயங்களை பண்ணிருப்பாங்க. சோ அதை சிம்பாலிக்கா காட்டுற மாதிரி தான் பாத்தீங்கன்னா இது நமக்கு தோணுது. அடுத்ததா அஜித் ஃபேன்ஸ்க்கும் ட்ரீட் தர மாதிரியான சில டைலாக் உள்ள வைக்கப்பட்டிருக்கு. இனிமே சத்தியமா குடிக்கவே கூடாதா அப்படின்னு சொல்றத பார்க்கும்போதே நமக்கு தெரியுது. மங்காத்தால அஜித் அவர்கள் சொல்லக்கூடிய அதே டைலாக்க விஜய் அவர்களை பேச வச்சு ஒரு ஃபேன் பாய் சம்பவத்தை விபி அவர்கள் பண்ணிருக்காரு. அடுத்தடுத்து மோகன் அவர்களை வில்லனா நமக்கு சித்தரிக்கும் போதே தெரியுது படத்துல ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். சோ மோகன் அவர்கள் விஜய் அவர்களை ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரியை தான் படத்துல காட்டியிருக்காங்க. அதாவது பல பேர் காந்தி வேஷம் போட்டு பார்த்திருக்கோம். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் காந்தியே வேஷம் போட்டு இப்பதான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது இதுவரைக்கும் நமக்கு போஸ்டர்லயோ இல்ல ட்ரெய்லர்லயோ காட்டாத விஜய் அவர்களோட ஏதோ ஒரு லுக் ஒன்னு படத்துல இருக்கு. மேபி அயன் சூர்யா மாதிரி பல வேஷங்கள்ல படத்துல வர வாய்ப்பு இருக்கு. அதுல ஏதோ ஒண்ணு நமக்கு காட்டாம இருக்காங்க அப்படின்றது ஒரு சர்ப்ரைஸா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததா இன்னொரு ஷாட்ல விஜய் அவர்கள் ஒரு டிஷர்ட் ஒன்னு போட்டிருப்பாங்க. அந்த டிஷர்ட் சிஎஸ்கேவோட ஜெர்சி மாதிரியான ஒரு எல்லோ காம்பினேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு ஜெர்சி தான். சோ அந்த ஜெர்சியில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வார்த்தை டெஃபினெட்லி நாட் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. இது தோனி அவர்கள் சொன்னதான். சோ தோனி நீங்க ரிட்டையர்ட் ஆக போறீங்களா, அடுத்த சீசன் ஆடுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் டெஃபினெட்லி நாட் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு. அது ரொம்ப பிரபலமான ஒரு வார்த்தையும் கூட. சோ அந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணி சிஎஸ்கேவோட ஜெர்சியை விஜய் அவர்கள் போட்டிருப்பாங்க. சோ ஒருவேளை இனிமே படம் பண்ண மாட்டேன்னு சொன்ன விஜய் இனியும் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், அதை இன்டைரக்டா சொல்றாரா என்னமோ அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கப்படுது. அடுத்ததா ஒரு இன்ட்ரோ சீன் நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது. கரெக்டா 1:39 இந்த நிமிஷத்துல ஒரு லெக் ஃப்ரேம் ஒன்னு காட்டுவாங்க. கார்ல இருந்து மாசா ஒரு என்ட்ரி மாதிரி தான் இருக்கும்.
ஏன்னா பொதுவாகவே விஜய் அவர்களோட என்ட்ரியா இருந்தா ட்ரெய்லரோட ஆரம்பத்திலே வச்சிருக்கணும். ஆனா இது ட்ரெய்லரோட மிட்ல வரதுனால சோ ஒருவேளை இந்த இன்ட்ரோ வந்து விஜயகாந்த் அவர்களோட இன்ட்ரோவா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சென்னையில முக்கியமான ஒரு இடத்துல பாம் வைக்க போறாங்க அப்படின்னு ஜெயராம் சொல்ற மாதிரி இருக்கும். சோ அப்போ வந்து பாம் வந்து ஒரு கால்வாயில இறக்குற மாதிரியான ஒரு சீன் ஒன்று காட்டியிருப்பாங்க. இந்த சீனை நீங்க உத்து கவனிச்சா தெரியும். கரெக்டா இந்த பிரிட்ஜுக்கு பின்னாடி சேப்பாக்கோட ஸ்டேடியம் இருக்கும். அதுல மேட்சும் நடந்துகிட்டு இருக்கும். அதுல வெளியில கூட தோனி அவர்களோட ஒரு கட் அவுட் ஒன்று வைக்கப்பட்டிருக்கும். மேட்ச் எப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம உறுதி பண்ணணும் அப்படின்னா அடுத்து இன்னொரு சீன் ஒன்று காட்டுவாங்க. விஜயோட க்ளோஸ் அப் ஒன்று இருக்கும். அதுல சேப்பாக் ஸ்டேடியத்துக்கு மேல விஜய் அவர்கள் நிக்கிற மாதிரியும் அதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் நடந்துகிட்டு இருக்கும். எல்லாருமே வந்து எல்லோ ஜெர்சி போட்டிருப்பாங்க. சோ ஐபிஎல் மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு. அந்த நேரத்துல தான் இந்த ஃபைட் சீன் அப்படின்றது ஒண்ணு நடக்குது. ஒருவேளை சிஎஸ்கே ஸ்டேடியத்திலயோ இல்ல சிஎஸ்கே ஸ்டேடியத்தை சுத்தியோ பாம் வைக்க வாய்ப்பு இருக்கு. அதை விஜய் அவர்கள் வந்து காப்பாத்துற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி கூட சிஎஸ்கே பிளேயர்ஸ் வந்து இந்த படத்துல நடிச்சிருக்காங்க அப்படின்னு சில டாக்ஸ் வந்து போய்கிட்டு இருந்துச்சு. ஏன் தோனி கூட கேமியோ பண்றாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை இந்த சீன்ல அந்த சேப்பாக் ஸ்டேடியத்துல இருக்கக்கூடிய பாம் பிளாஸ்டிங்கை வந்து இவர் தடுக்கிறதுக்கும் ஒருவேளை அந்த நேரத்துல போய் சிஎஸ்கே பிளேயரையோ ஏன் தோனியவே மீட் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. சோ அப்படி மட்டும் நடந்துட்டா ஃபேன்ஸ்க்கு செம ட்ரீட் தான். இப்படி பரபரப்பா ஃபைனலா ட்ரெய்லர் வந்து எண்ட் ஆகிட்டே இருக்கும்போது நோ ஒன் கேன் ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் வந்து சில டைலாக் சொல்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுல வந்து விஜய் அவர்களை நிறுத்த முடியாது அப்படின்றத வந்து படத்துக்காக சொல்றாங்களா இல்ல அரசியல் ரீதியா சொல்றாங்களா அப்படின்றத வந்து நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். இப்படி விஜய் அவர்களோட டீம்ல வந்து பிரபுதேவா அவங்க இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் ஒரே ஒரு சீன்ல மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா பிரபுதேவா அவங்களோட டீம் வந்து விஜயே வந்து ஃபைட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சீனை காட்டியிருப்பாங்க. விஜய் அவர்களோட டீம்ல வந்து யாரெல்லாம் இருக்கா அப்படின்றத வந்து லேட்டரா காட்டுறதுக்காக யோகி பாபு, பார்வதி அவங்க கூட இன்னொரு ஒரு சிலர்லாம் இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ ஃபியூச்சர்ல வந்து இவங்க தான் விஜய் அவர்கள் கூட சேர்ந்து சில விஷயங்கள் ஹெல்ப் பண்ற மாதிரியான சில சீன்ஸை வந்து காட்டியிருக்காங்க. அதே மாதிரி ட்ரெய்லரோட எண்டுல வந்து மருதமலை மாமணியே முருகையா அப்படின்னு கில்லி படத்துல விஜய் அவர்கள் வந்து பாட்டு பாடுவார் இல்லையா. ஸோ அதை வந்து ஃபேன்ஸ்க்கு ஒரு ட்ரீட்டா வைக்கணும் அப்படின்றதுக்காக அதை அப்படியே ரீக்ரியேட் பண்ற மாதிரியான ஒரு சீனை வந்து காட்டியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இது ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு ட்ரீட்டா தான் இருக்கும். இதை தொடர்ந்து ட்ரெய்லரோட எண்ட்ல வந்து ஒரு பேர் வர மாதிரியான சின்ன ஒரு டிரான்ஸ்லேஷன் கொடுத்திருப்பாங்க. அதுல வந்து ஐ எம் வெயிட்டிங் அப்படின்ற அந்த டைலாக் வந்து கேட்கும். ஸோ ஹெட்செட் போட்டு கரெக்டா கேட்டு பாருங்க. அந்த டைலாக் வந்து பயங்கரமா அதுல சூட் ஆகிற மாதிரி வச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்ம தமிழ் ட்ரெய்லர்ல பார்த்தோம் அப்படின்னா மற்ற லாங்குவேஜ்ல இருக்கக்கூடிய தெலுங்குவோ இல்ல ஹிந்தியில இருக்கக்கூடிய ட்ரெய்லர்ல தமிழ்ல நீங்க பார்க்காத சில விஷயங்களை காட்டியிருக்கிறாங்க. எஸ், இந்த மருதமலை மாமணிய அப்படின்ற அந்த சீனுக்கு பதிலா தெலுங்கு ட்ரெய்லர்லயும் ஹிந்தி ட்ரெய்லர்லயும் வேற ஒரு விஷயத்த வச்சிருக்காங்க. ஸோ விஜய் அவர்கள் வந்து ஒரு ஸ்லோ மோஷன்ல வந்து வாக் பண்ற மாதிரியான ஒரு சீன் தான். அப்போ வந்து ஒரு வித்தியாசமான ஒரு மியூசிக்கும் அது கூடவே ஒரு சூப்பரான ஒரு சீனும் ஒன்று வச்சிருக்காங்க. இது வரைக்கும் நீங்க அதை பார்க்காம இருந்தீங்கன்னா போய் அதை கண்டிப்பா பாருங்க. இவ்வளவு விஷயங்கள் தான் நாங்க இந்த ட்ரெய்லர்ல கவனிச்சது. ஒருவேளை நாங்க கவனிக்காம விட்ட விஷயங்களை நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா அது என்ன அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இந்த ட்ரெய்லருக்கு உங்களோட ரேட்டிங் என்ன அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. டூலிகாஸ் டைமண்ட் மேளா at ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. Bharat Institute of Higher Education and Research Chennai. Admissions open for BTech BSc Agri, BPharm, Nursing, Paramedical and Arts and Science courses. Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai.